வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிபிஎலோட 8வது மேட்ச்சு இன்றைக்கி டபுள் ஹீட்டர். இது 2வது மேட்ச்சுக்கான வீடியோ. மதியம் 1:45க்கு நடக்கக்கூடிய மேட்ச்சுக்கான வீடியோ. ஸோ சிட்னி தண்டருக்கும் சிட்னி சிக்ஸருக்கு இடையில் நடக்கக்கூடிய மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் இது ஹின்கி ஸ்டேடியம் சிட்னியில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த பிட்ச் ரிப்போர்ட் வந்து நம்ம சிம்பிளாக தான் இதில் பார்க்க போகிறோம். மொத்தமாக இங்கே 61 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு 30, பேட்டிங் செகண்டுக்கு 30 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கு. ஆவரேஜ் பொசிஷனிங் ஸ்கோர் 158 அப்படிங்கிறது மற்ற கிரவுண்டோட கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் இந்த கிரவுண்டு டிஃப்ரெண்ட்டாக நிறையா நேரங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்குது. ஹை ஸ்கோர் இல்லைன்னா லோ ஸ்கோர் அப்படிங்கிறது ரெண்டுமே இந்த கிரவுண்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரீம் 11 பிக்கிங் வைஸாக என்ன நடக்கிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அது போல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். லெவல்ஸு ப்ளஸ் ஸ்குவாடு, ஸோ ஸ்குவாடில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ், ஸோ அப்படிங்கிறத வச்சு சில பிளேயர்ஸை பார்த்துருக்கோம். எங்கே கேப்டன் வாய்ப்பு போகலாம், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மேட்ச்சு கிரவுண்டு பேசிக்காக இது வரைக்கும் 2 வகையான சப்போர்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனப்பில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். தண்டரை பொறுத்த வரைக்கும், சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்குவாடில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ இதே மாதிரியான பிளேயிங் 11 இருக்குது. இருந்தாலும் இது தவிர்த்து இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ் யாருக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தண்டரில் நம்ம ஸ்குவாட் வைஸாக இருக்கிறதுல இருந்த பிளேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்சா அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஸ்குவாடில் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து மென்ஷன் பண்ணல, மேபி ஆட் ஆகலாம். ஸோ அப்போது அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கே பேட்டர்சனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. கே பேட்டர்சனில் 14 மெம்பர் ஸ்குவாடில் கொடுத்துருந்தாங்க. இங்கே கே பேட்டர்சனும் இதில் இடம் பெறலை. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம்னா ஜே சங்கா, ஓகே நம்ம இந்த சைடு பார்த்துருக்கோம் தண்டருக்கு. ஸோ மாற்றி பார்த்துருக்கோம், சாரி. ஸோ இங்கே இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா வெஸ்ஸகர், டி ஆண்ட்ரியூஸ், ஜே சங்கா. ஸோ இந்த 3 பிளேயர் தண்டரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பிளேயரை லிஸ்ட்டில், அதாவது இதை தவிர்த்து இவங்க உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர் மேபி இதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா ரொம்ப குறைவு. மேபி வெஸ்ஸகருக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ அதை தவிர்த்து போன மேட்சோட லெவலை நம்ம அப்படியே எடுத்திருக்கோம். ஓகேங்களா? போன மேட்சோட லெவலை நம்ம அப்படியே தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்படியே இருக்கிற மாதிரியான வாய்ப்பு தான் இருக்கும். அப்படி மீறி இருந்ததுன்னா இந்த ஜே சங்கா, வெஸ்ஸகர், டி ஆண்ட்ரியூஸில் யாராவது ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா மேபி வெஸ்ஸகருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தா பெருசாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் நம்ம சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதை பொறுத்து சிக்ஸரில் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6ல் ஆல்ரெடி ஒரு ஸ்லாட் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு அகில் ஹுசேன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. டைரெக்டாக லெவலில் வருவாங்க. ஸோ இந்த லெவலோட கொடுத்துருக்குற 10 பிளேயர்ஸோட அகில் ஹுசேனை நம்ம இணைச்சி எடுத்திருக்கோம். ஸோ அதை தவிர்த்து யாரெல்லாம் வெளியே இருக்காங்க அப்படின்னா இங்கே தான் பேட்டர்சன், கே பேட்டர்சன், எம் பெர்ரி, எல் சா அப்படின்னு 3 பிளேயர். ஸோ இந்த 3 பிளேயரு இதை தவிர்த்து இருக்கக்கூடிய ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதில் இவங்களுக்கு யாராச்சுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு லெவல்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் சான்ஸு. ஸோ டைரெக்டாக அகில் ஹுசேன் மட்டும் லெவலில் வந்துட்டு இதே லெவல் இப்படியே தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த கே பேட்டர்சன் இந்த ஓப்பனர்ஸில் ஏதாவது தடுமாற்றம் ஏற்படும் போது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதர்வைஸ் அவர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ மோஸ்ட்லி இந்த லெவல் தொடரும். அகில் ஹுசேன் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய லெவல்ஸ். இப்போ ட்ரீம் 11 பற்றி பார்த்துக்கலாம்.
இப்போ மற்ற விஷயங்கள் இப்போ நம்ம சொன்ன லெவலை வச்சு நீங்கள் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டேபிள் போட தெரிஞ்சவங்க, டேபிள் போட தெரியாதவங்க இப்போ நாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ரிடிக்ஷனை உள்ளே எடுத்துக்குங்க. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டீம் மேக் பண்ண பாருங்கள். ஸோ இங்கே என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கலாம், முக்கியமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம செட்டாக ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு இது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் விகிதம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஒன் சைடு மேட்ச் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, பர்கியூசன், டி சங்கா அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பிளேயரும் அப்படியே உள்ள எடுக்கிறது வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட்டு மேட்ச்சும் இந்த மாதிரி நடந்துச்சு. நீங்கள் இப்படி இந்த சைடு யோசிக்கிறீங்க, சிக்ஸர் சைடு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் தண்டர் சைடு ஒரு டீமை போடுறீங்க, அந்த டீமுக்கு ஃபேவராக அப்படின்னா பர்கியூசன், டி சங்கா எடுக்கலாம். இது ஒரு காம்போ, இது ஒன்று அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் பிரேவேரிஸ், சீனபோட், ஸோ இந்த ஒரு அமைப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இப்படி ஒரு ட்ரீம் டீம் பேட்டர்ன் இப்படி உட்கார ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பிளேயர் அல்லது இந்த 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலாக யோசித்தாலும் ஏதோ ஒரு டீம் சைடு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த 4 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதில் 2 பிளேயர் வராமல் 2 பிளேயர் வருது, இதுவும் நடக்கும். ஓகேங்களா. ஸோ தான் ஒன் சைடுன்னு சொன்னோம். ஒன் சைடாக நடக்கும்போது இந்த மாதிரி மாறி நடக்க வாய்ப்பு இருக்கும். இதை தவிர்த்து வேறு கேட்டகரி பிளேயர்ஸ் யாராவது முக்கியமாக என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ அந்த மாதிரி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மோசஸ் ஹென்ரிக்யூஸ், சி கிரீன் லாஸ்ட்டு மேட்சோட 2 பேரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த 2 பேரும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பிளேயரை எடுக்கிற மாதிரி வாய்ப்பு அமையலாம். ஸோ 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் ட்ராப் ஆக கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராப் லிஸ்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இது 2. ஸோ அதை தவிர்த்து மற்றபடி நீங்கள் டோட்டலி கிரிடிட்டை வச்சு இந்த இடத்துல டீமை மேக் பண்ணாதீங்க. காரணம் வந்து லாஸ்ட் மேட்ச்சை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. நேற்று மேட்ச்சில் 9 கிரிடிட்டில் இருந்த எல்லா பிளேயருமே என்ன ஆயிருப்பாங்க. ஸோ கிரிடிட்டை பெருசாக பண்ணாமல் டேபிள் ப்ளஸ் பர்சன்டேஜ் வைஸ் விகிதங்களில் பிக் பண்ண பாருங்கள். அதே பெட்டராக ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ப்ளஸ் பெட்டராகவும் டீம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. இன்னொன்று முக்கியமாக ஹை கிரெடிட்டில் ட்ராப்டு லிஸ்ட்டு அப்படியெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இந்த லோ கிரெடிட் பிளேயர்ஸில் கன்ஃபார்மாக ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள சில பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் ஹொண்டாஸ், பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டி முர்பி. ஸோ இந்த 2 பிளேயரில் கட்டாயமாக ஒரு பிளேயர் இருக்கணும். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா எஸ் ஹொண்டாஸ் வந்து ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகியிருந்தார். நீங்கள் ஒருவேளை சிக்ஸருக்கு ஃபேவராக டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா டீம் முர்பி இந்த மேட்ச்சு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. ஸோ திரும்ப தண்டர் சைடு போகிறீங்க அப்படின்னா கொண்டாசை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்டிப்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ கேப்டன் ஆப்ஷனை தவிர்த்து நம்ம கொடுக்கல கேப்டன் ஆப்ஷனில் அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் விசி அந்த ரேஞ்சுக்கு மட்டும் யோசித்து பார்த்துக்குங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இந்த லெவலில் என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ டாப் 3 பிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸில் இருக்கும், அடுத்து பவுலர்ஸில் இருக்கும். ஸோ ஒரு சின்ன வாய்ப்பு எங்கெங்கே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு மட்டும் பார்த்துக்கணும். சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன கேப்டன் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேர் சான்ஸாக இந்த பேட்டிங் கேட்டகரி. ஸோ இப்போ இது பேட்டிங் எடுக்கும்போது அதே லிஸ்ட்டு தான் விக்கெட் கீப்பிங்க்கும் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரேரு. இது மாதிரி தான் டாப் 4 பிக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு 30% ஒரு கேப்டன் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரேர் சான்ஸாக விக்கெட் கீப்பிங் பேட்டர்ஸ் கேப்டனாக வரவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேர். ஸோ அதை தாண்டி இந்த மேட்ச் கன்ஃபார்மாக நீங்கள் பிக் பண்ணலாம். கேப்டன் ஆப்ஷனில் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பிக் யாருன்னா ஸோ பர்சன்டேஜ் விகிதத்தில் வச்சுக்குவோம்.
நம்ம கொடுத்துருந்த இந்த 4 பவுலர் ஓகேங்களா. ஸோ நம்ம அப்படியே சொன்ன இந்த பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 பவுலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அகில் ஹுசைன் ரொம்ப அதே லிஸ்ட்டு தான். ஸோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 பேர் மோசஸ் ஹென்ட்ரிக்யூஸ் க்ரீன். பட் இந்த மோசஸ் ஹென்ட்ரிக்யூஸ் க்ரீனை கேப்டனாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ராப் லிஸ்ட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் யோசித்து நீங்கள் கேப்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பிளேயர் ட்ராப் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த பிளேயர்ஸோட லிஸ்ட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா கேப்டன் ஆப்ஷனில். ஸோ இது பொதுவாக இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷன். இதில் நான் இவங்களுக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட் கொடுக்கல. ஸோ இந்த ரேஞ்சில் யோசித்து பார்க்குறேன். ஸோ கேப்டன் ஆப்ஷன் இப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. மேலே கொடுத்த பேட்டிங் 4 பிளேயர் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கங்க. ஸோ அந்த பிளேயர்ஸை எடுக்கும்போது அங்கே ஒரு பிளேயர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ விசி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் நம்ம தொடாத பிளேயர்ஸு உங்களுக்கு விசியாக யூஸ் பண்ண பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு டேனியல் சாம்ஸ் ரொம்ப நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கேப்டன் ஆப்ஷனில் அவர் தான் அதிகமாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கும் மேக்ஸிமம். பட் அவர் கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த மேட்ச்சு இல்லை. இதே மாதிரி ஜாக் எட்வர்ட், நாதன் மெக்கன்டு, டாட் முர்பி, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இவங்களெல்லாம் விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே விசி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல்ரவுண்டரில் விசி வர்றதுக்கான வாய்ப்புமே கொஞ்சம் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது டேனியல் சாம்ஸ், ஹெய்டன் கர்க், ஜாக் எட்வர்ட், ஸோ இவங்களுக்கு விசி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அல்லது விக்கெட் கீப்பிங்கில் விசி வரலாம். ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கங்க. விக்கெட் கீப்பிங்கில் விசி ஆப்ஷனில் இருக்கிறது சாம் பில்லிங்ஸ் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. கொஞ்சம் வாய்ஸ் லோவாக இருந்திருக்கும், உடம்பு சரியில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மேட்சோட வீடியோ இன்னும் கொஞ்சம் போல்டாக பண்ணலாம்.